காலை வணக்கம். என் பேர் கோவிந்தராஜன், ஃபவுண்டர் ஆஃப் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ். இப்போ நாங்கள் வைட்டல் இன்சைட்ஸ்ங்கிற பெட்டிகளை இன்று தொடங்கி இருக்கிறோம். அதாவது 25 ஆண்டுகளுக்கு முன் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸை தொடங்கினேன். அப்போ விஷன் வேறு. அப்போ பாமர மக்களுக்கு பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன்ஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ரேட்டு டயக்னாஸ்டிக் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால் டயக்னாஸ்டிக் ரேட்டை குறைக்கும்னு நினச்சி இந்த 25 ஆண்டுகளாக அந்த ரேட்டை குறைச்சி ஓரளவுக்கு வெற்றி கண்டு விட்டேன். இப்போது வைட்டல் இன்சென்ஷன் என்ற வெற்றிகளை தொடங்கி டெக்ஸா ஸ்கேன், கிரிப் ஸ்ட்ரென்த்து, VO2 மேக்ஸு, இந்த மாதிரி ஃபிட்னஸ்ஸு உள்ள லாஞ்சிவிட்டி கூட்டக்கூடிய டெஸ்ட்டுகளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த வைட்டல் இன்சைட்ஸை கம்பெனியாக தொடங்கியிருக்கோம் இன்று. ஸோ வைட்டல் இன்சைட்ஸுக்கும் ரொட்டீன் டயக்னாஸ்டிக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரொட்டீன் டயக்னாஸ்டிக்ஸில் அவங்க பாடி டிசீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு பரவி இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். வைட்டல் இன்சைட்ஸ் ஒரு பியூர்லி ப்ரிவென்டிவ் டயக்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட மசில் மாஸ் எவ்வளோ இருக்குது, உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டெக்ஸா ஸ்கேனில் பார்ப்போம். உங்களோட ஹார்ட், லங் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இது எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறத VO2 மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்கில் பார்க்குறோம். உங்களோட கார்டியாக் எஃபிஷியன்சி அதில் பார்க்குறோம். ப்ளஸ் ஒரு மசிலோட ஸ்ட்ரென்த்தும் எஃபிஷியன்சியும் எப்படி இருக்குங்கிறத ஸ்ட்ரென்த் டெஸ்டிங்கில் பார்க்குறோம். அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடியில் உள்ள எல்லா மசிலையும் இண்டிவிஜுவலாகவே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, ரியாக்ஷன் டைம் ஆஃப் த மசில்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். ப்ளஸ் லோவர் பாடி பேலன்ஸையும் நம்ம மெயினாக பார்க்குறோம். பிகாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் இன்ஜுரி இன் ஓல்டேஜில் லாஸ் ஆஃப் பேலன்ஸ் கீழே விழுந்துடுறது தான் மெயின் இதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வைட்டல் இன்சைட்ஸில் நம்ம மெயினாக பார்க்குறோம். வைட்டல் இன்சைட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு அத்லெட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஒரு ட்ரெயினரு, ஒரு டீமு, ஸ்டேட் டீமில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஈஸி ஒரு டெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஜம்ப் ஃபோர்ஸ் டெக்கை யூஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கிரிப் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவங்களோட ரிகவரி ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்ட்ரென்த் லெவல் எப்படி இருக்குது அதையும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி VO2 மேக்ஸ் அவங்களோட ஏரோபிக் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அதையும் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு ட்ரெயினருடைய, ஒரு ஸ்டேட் டீமுடைய, ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்லேயே இருக்கணும். ஆனால் இப்போ ஒரு அப்கமிங் அத்லெட்டுக்கும் ஒரு இன்டர்நேஷனல் அத்லெட்டுக்கு என்ன தேவையோ அதே விஷயம் தான் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனாகட்டும், ஒரு ஒரு 5th டிவிஷன் விளாட பையனாகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே தேவை. நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு அத்லெட்டுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாலாம் ஒரு ட்ரெயினர்கிட்ட போயிட்டு எந்த ட்ரெயினர்கிட்ட இருக்கு, ஒரு சில ட்ரெயினர்கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்காது, டெக்னாலஜி இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த வைட்டல் இன்சைட் மூலமா என்ன ஆகும்னா எல்லா ஒரு அத்லெட்டும் இங்க அவங்களோட டெக்ஸா ஸ்கேன், ஃபேட் பர்சன்டேஜ், மசில் மாஸ், லீன் பாடி மாஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஃபோர்ஸ் டெக்கை யூஸ் பண்ணி அவனோட வெர்டிகல் ஃபோர்ஸ், ஸ்ட்ரென்த் லெவல் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கிரிப் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவன்கிட்ட ரிகவரி ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவனோட ஸ்ட்ரென்த் லெவல் எப்படி இருக்கு அதையும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வைட்டல் இன்சைட்ஸ் அப்கமிங் ஒரு வில்லேஜில் இருக்க அத்லீட்டுக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் டெக்னாலஜியும் எப்பயுமே ஒரு இன்டர்நேஷனல் அத்லீட்டுக்கும் ஒரு IPL அத்லீட்டு தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வைட்டல் இன்சைட்ஸ் மூலமா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க, ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்க அத்லீட்டும் பெரிய லெவலில் ஆணுங்கிறதுக்கு இது வைட்டல் இன்சைட் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இது பாமர மக்களுக்கும் எலைட் பீப்புள் அத்லெட்ஸுக்கு உள்ள டெஸ்ட்டுகள், லாஞ்சிவிட்டி டெஸ்ட்டுகள், ஃபிட்னஸ் டெஸ்ட்டுகள் தான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் சென்னையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம்.